திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளை பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக காம்ப்ரமைஸ் செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டாமா என எடப்பாடி பழனிசாமி சாடினார். EPS முதல்வராக வாய்ப்பு தந்தவர் சசிகலா. ஆனால் சசிகலாவையே அவர் கொச்சையாக பேசினார். அதிமுகவை பாதுகாத்த பாரதிய ஜனதாவை 2024 தேர்தலின் போது கழட்டிவிட்டவர் பழனிசாமி என செங்கோட்டையன் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஹோசூர் டாடா நிறுவன பெண்கள் விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நீலுகுமாரியின் ஆண் நண்பரான ரவி பிரதாப் சிங்கை தனிப்படை போலீசார் டெல்லியில் கைது செய்தனர். காசி தமிழ்ச்சங்க விழா டிசம்பர் 2ஆம் தேதி வாரணாசியில் தொடங்குகிறது. தமிழகத்திலிருந்து சுமார் 1400 பேர் காசிக்கு அழைக்கப்பட உள்ளனர். மேலும் தமிழ்ச்சங்க விழாவின் இறுதி நிகழ்ச்சி ராமேஸ்வரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.